Bose model for hydrogen atom அதோட postulates பார்க்க போறோம். First postulates என்னன்னா electron hydrogen atomல nucleus சுத்தி ஒரு circular pathல travel ஆயிட்டு இருக்கும். அதோட radiusம் எனர்ஜியும் ஃபிக்ஸடா இருக்கும். இந்த சர்க்குலர் பாத்தை தான் என்ன சொல்றோம்னா ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் ஆர் அல்லோடு எனர்ஜி ஸ்டேட்னு சொல்றோம். ஆர் அதர்வைஸ் இதை வந்து ஆர்பிட்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஆர்பிட்ஸ் எப்படி இருக்குன்னா கான்சென்ட்ரிக்கலி சர்க்கிளா இருக்கும். இதுல நியூக்ளியஸ் சென்டரா வச்சு நிறைய கான்சென்ட்ரிக்கல் சர்க்கிள் ஆஃப் ஆர்பிட்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்க. ஸோ ஆர்பிட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ செகண்ட் பாஸ்டுலேட் பார்க்க போறோம். செகண்ட் பாஸ்டுலேட் என்னன்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த ஆர்பிட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். ஆனா சேஞ்சஸ் இருக்கும். எப்பன்னா இது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான் வந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்க்கு ஜம்ப் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்க்கு ஜம்ப் ஆகுறப்பவும் அது வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணும். அந்த ரேடியேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எமிஷன் ரேடியேஷன் சொல்றோம். ஸோ அப்சார்ப் பண்ணாலும் எனர்ஜி அப்சார்ப் பண்றப்பவும் அதே மாதிரி எனர்ஜியை எமிட் பண்றப்பவும் அந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பாஸ்டுலேட்ஸ்ல நம்ம போஸ் ஃப்ரீக்வன்சி ரூல் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸ் ஒன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி ரிலீஸிங் தட் இஸ் எமிஷன் ஆஃப் எனர்ஜியில் அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது அது நம்ம என்ன பண்ணலாம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி எமிஷன் ஆஃப் எனர்ஜியில் வர ஹெச் நியூஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் அன் எலக்ட்ரானை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது வேறு ஹெச் இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ இஸ் த energy frequency of energy absorbed or emitted. So அப்போ h is equal to delta E ன்னு வரும். Planck's constant that is h நம்ம right side move பண்ணோம்னா nu is equal to delta E by h ன்னு சொல்லலாம். So that is equal to delta E நம்ம E2 minus E1 சொல்லலாம். E2 minus E1 by Planck's constant is known as the Bose frequency rule. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் பாஸ்டுலேட் பார்க்கலாம். ஃபோர்த் பாஸ்டுலேட்ல என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்படி ரிவால்வ் ஆகுறப்ப அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி இருந்ததுன்னா மொமெண்டம் இருக்கும். இது சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிருக்கிறதுனால அதில் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். இந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு குவான்டைஸ்டு வேல்யூ ஆஃப் NH/2π. அந்த குவான்டைஸ்டு வேல்யூ எப்படி இருக்குன்னா NH/2π இருக்கும். ஸோ அப்போ மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்றோம்னா MVR சொல்றோம். அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? NH/2πக்கு ஈக்குவலா இருக்கு. இங்க mன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், V is the velocity of an electron, R is the radius of the orbit in which electron is moving. இப்போ இந்த ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் ஆர் ஆர்பிட் சொல்றோம்ல, அதை வந்து நம்ம நம்பர் வச்சு சொல்றோம். அந்த நம்பரை வந்து n is equal to 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு சொல்றோம். இந்த இன்டகிரல் வேல்யூஸை நம்ம என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்றோம். ஸோ இங்க n is equal to 1 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4. இப்படி நம்ம இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு இந்த ஆர்பிட்ஸை நம்ம லேபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாஸ்டுலேட்ல போர் ஆர்பிட்டோட ரேடியஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா தான் பார்க்க போறோம். Rn is equal to n square into A0, where A0 is equal to 52.9 picometer. இங்க n square என்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். For first ஆர்பிட்க்கு என்னோட வேல்யூ 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் 52.9 பிகோமீட்டர். ஸோ இதை தான் நம்ம வந்து போர் ஆர்பிட்னு சொல்கிறோம்.
இப்போ n is equal to 2 இருந்ததுன்னா n ஸ்கொயர் வேல்யூ 4 வரும். ஸோ 4 into 52.9 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்பிட்ஸ்க்குமே நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா என்னன்னா கால்குலேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். En is equal to minus RH into 1 by n square. RH என்றது Rydberg constant, அதோட வேல்யூ 2.18 into 10 to the power of minus 18 joules. n என்றது principal quantum number. ஸோ எந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் எலக்ட்ரான் அதாவது அந்த ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோ அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் கிடைச்சிரும். இப்போ 1 எலக்ட்ரான் சிஸ்டமோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணும். அதில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி மற்ற அயான்ஸில் 1 எலக்ட்ரான் சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை போர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணாங்க. அந்த ஈக்குவேஷன் என்னன்னா En is equal to minus RH into Z square by n square joules. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? என்ன டிஃப்ரென்ஸ்னா Z ஸ்கொயர் தான் டிஃப்ரென்ஸ். அதில் 1 by n ஸ்கொயர் இருக்கும், இதில் Z ஸ்கொயர் by n ஸ்கொயர் இருக்கு. RHனா உங்களுக்கு தெரியும் Rydberg கான்ஸ்டன்ட், என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். Rydberg கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இதுதான் 2.18 into 10 to the power of minus 18 joule. இப்போ Zன்றது இங்கே அட்டாமிக் நம்பர். அப்போ அது என்னென்ன அயான்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லித்தியம் 2+, ஹீலியம் +, பெர்லின் 3+, போரான் 4+, கார்பன் 5+, இந்த மாதிரி 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ப்ரிசைஸ்டு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது இங்கே உங்களுக்கு கொடுக்கல, அதனால நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் இதோட வெலாசிட்டிஸை ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் என்னோட வேல்யூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரானோட